கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களில் ஒன்று, அவர் நீடிய பொறுமையாய் இருந்தார். வேதம் சொல்கிறது அவர் பொறுமையுள்ளவராக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே தேவன் நம்மிடத்திலும் அதிகமாக எதிர்பார்ப்பது என்னவென்றால், ஒரு பொறுமையை அவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் தம்முடைய வாழ்க்கையிலே அவர் பொறுமையாய் இருந்தனால்தான் தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிற்று. பொறுமையாய் இருந்து தேவ சித்தத்தை இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பொறுமையாய் இருந்தோம் என்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய நிறைவேறும், தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆனால் அநேக சூழ்நிலைகளில் நாம் பொறுமையற்ற தன்மை நம்மிடத்தில் இருப்பதனால் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை. இரண்டாவதாக, சுயமாக நாம் அநேக தீர்மானங்களை நாம் எடுத்து விடுகிறோம். நாம் எந்த அளவுக்கு நாம் பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மையை நாம் எதிர்பார்த்து அது நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த முடியும். ஆனால் அநேக வேளைகளில் பொறுமையற்ற தன்மை நம்மிடத்தில் இருப்பதனால்தான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நம்மிடத்தில் நிறைவேறவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அநேக தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய வழிநடத்துதலுக்காக எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து காத்திருந்தார்களோ அந்த அளவுக்கு தேவன் அவர்களை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். எந்த மனிதனை தேவன் தேர்ந்தெடுத்தாரோ அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பொறுமையாய் இருந்தனால்தான் தேவன் அவனை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருந்தாரோ அதை இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றினார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும், சொல்லப்போனால் இந்த நாட்களிலே உலகமானது வேகமாகவே ஓடிக்கொண்டு இருக்கிறது. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அவன் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய ஆயுசு நாட்களை 4 விரக்கடை ஆக்கினீர் என்று சொல்கிறான். வேகமாகவே எல்லாம் வேகமாகவே போய்கொண்டிருக்கிறது. எங்கேயுமே பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. நாம் பார்க்கும் பொழுது நாம் ரோட்ல போகும் பொழுது, வரும் பொழுது, வாகனத்தில் செல்லும் பொழுது அங்கே இருக்கிற சிக்னலை பார்க்கும் பொழுது நான் இப்படிதான் சிந்தித்தேன். அந்த சிக்னலை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் பச்சையாகவே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்குமே அந்த எண்ணம் உண்டு, போய்கொண்டே இருக்க வேண்டும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலையிலே தேவன் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பும் பொழுதெல்லாம் நாம் அதற்கு என்ன செய்யவில்லை, வழி கொடுக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய பொறுமையற்ற தன்மைதான். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவன் என்னிடத்தில் என்ன பேச சித்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி நான் எந்த அளவுக்கு தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மோடு கூட என்ன செய்ய முடியும் என்றால் இடைபட முடியும். ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய சுயமாகவே நாம் சிந்தித்து சுயமாகவே சில காரியங்களை தெரிந்தெடுப்பதனால் தான் தேவன் நம்மோடு கூட என்ன செய்ய முடியவில்லை, இடைபட முடியவில்லை. அப்படின்ற நாளில் ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு பொறுமையை தாங்க ஆண்டவரே. நாம் பார்க்கும் பொழுது அந்த சோப்பு லைட் எழுந்த பிறகு அதில் ஒரு மஞ்சள் லைட்டு எரியும் பொழுது அதுக்கு அடுத்தாப்புல் பச்சை லைட் எரியும். ஆனால் அதற்குள்ளாக நான் பார்த்திருக்கிறேன் சில நொடிகள் தான். ஆனால் நமக்கு என்ன இல்லை என்றால் பொறுமையே இல்லை. சில நொடிகள், ஒரு நிமிஷம் இல்லை, சில நொடிகள் தான். ஆனால் பொறுமையற்று உடனே நாம் வேகமாகவே கிளம்புவதற்கு நாம் முயற்சி பண்ணுறோம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நிமிஷம் நீ பொறுத்திரு என்று சொல்ல, பொறுமையா இரு என்று சொல்கிறார். நாம் எந்த அளவுக்கு நாம் பொறுமையா இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய தலையின் மேல் தங்கும். ஆனால் பொறுமையற்று நாம் இருப்பதனால்தான் அநேக சூழ்நிலையிலே தேவ சித்தத்துக்கு விரோதமாகவே நாம் செயல்படுகிறோம். அப்படி என்றால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் ஒரு பொறுமையை அதிகமாக எதிர்பார்க்கிறேன். பார்க்கிறோம் யாக்கோபு எழுதின நிருபத்திலே, யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களே பாக்கியவான் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. அப்படியே பொறுமையாய் இருந்தால் அவர்கள் யாரு? பாக்கியவான்கள். நான் பாக்கியவான்களாய் நாம் மாறணும்னா இந்த வாழ்க்கை எல்லா பகுதியிலும் என்ன வேண்டியிருக்கு? பொறுமையா இருக்க வேண்டியது. அதான் அவர் சொல்றாரு, யாக்கோபு அருமையா சொல்ல, இதோ பொறுமையா இருக்கிற பாக்கியம் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அவன் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பிந்தின பகுதியை பார்க்கும் பொழுது, ஆனா தேவன் இங்கே அருமையாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கிறார், யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயல் முடிவையும்
கண்ணுக்கு. அப்படி என்றால் தேவனுடைய முடிவு, தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்ன அவர் செய்ய சித்தமாய் இருக்கிறார் என்று சொல்ல அந்த முடிவை நான் காண வேண்டும் என்றால் நான் யோபுவை போல நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பொறுமையா இருக்க வேண்டியிருக்கிறது. நான் பொறுமையா இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய கிரியை, தேவன் நடப்பிக்கிற தேவனுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? காண முடியும். அந்த முடிவை காண முடியும். இல்லை என்றால் ஒரு பொறுமையற்ற தன்மை எடுத்து இருக்கும் பொழுது தேவனுடைய முடிவை, தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன என்று சொல்லி நான் காணவே முடியாது. எந்த அளவுக்கு நம்மை நாமே தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக பொறுமையாய் காத்திருக்கும் பொழுதுதான் தேவனுடைய முடிவை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் தேவன் இங்கு யோபை குறித்து சொல்கிறார். அவனுடைய முடிவை, தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற முடிவை நீங்க என்ன கண்டிருக்கிறீர்கள்? அவர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் மிகுந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில யோபனுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தாரோ அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய்த்தான் இருக்கிறார். ஆனால் எப்படி நான் காண முடியும் என்றால் இந்த யோபை போல நான் எந்த அளவுக்கு நான் பொறுமையாய் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய செயலை நாம் காண முடியும். இங்கே அதே யாக்கோபு நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். அதை நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுதுதான், சோதனைகள் நமக்கு வரும் பொழுது, பிரச்சனைகள் நமக்கு வரும் பொழுது, அப்பொழுதுதான் விசுவாசத்தின் பரீட்சை என்ன உண்டாகும்னா பொறுமையை உண்டாக்கும். அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். எதை மிகுந்த சந்தோஷமா எண்ணணும்? பொறுமையா சந்தோஷமா. ஆனா நாம என்ன என்றோம்? பொறுமையா நம்ம சந்தோஷமா எண்ணுறோமா? ஒரு நாள் எண்ணவே இல்லை. வேதம் சொல்லி நீங்க பொறுமையை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்னன்னா பொறுமையற்ற தன்மை தான் வருது. அப்படி என்றால் பொறுமையை நான் சந்தோஷமா எண்ணணும் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு வரும்பொழுது சோதனைகள் பிரச்சனை இருக்கிறதே என்று சொல்லி அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுவேன். அப்படி என்றால் எனக்கு வருகிற உபத்திரவம், எனக்கு வருகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நான் என்னச்சுவேன். அது வேதம் சொல்லுது, நீங்கள் அகப்படும் பொழுது நான் என்னச்சுவேனா அகப்படுவேன். திடீர்னு ஒரு சூழ்நிலையில் நான் அகப்படுவேன், பொறுமையற்ற தன்மையில் அகப்படுவேன், கோபம் உண்டாக்குற சூழ்நிலையில நான் அகப்படுவேன். அப்படி அகப்படும் பொழுது எனக்கு என்ன உண்டாகுதுன்னா விசுவாசின் பரீட்சை உண்டாகுது. அது எனக்கு என்ன உண்டாக்குன்னா ஒரு பொறுமையை உண்டாக்குது. நான் சோதனைகள் பிரச்சனைகளை நான் அகப்படலை அப்படின்னா பொறுமை எனக்கு நிச்சயம் அது உண்டாகாது. அப்படி என்றால் இந்த பக்தன் விட அருமையா சொல்றது, அதை சந்தோஷமா எண்ணுங்கள். பொறுமையை நிச்சயங்க சந்தோஷமா எண்ணுங்க. அப்படி என்றால் வருகிற உபத்திரவம், சோதனை, சோர்வுகள் எல்லாவற்றிலும் நான் அதை என்ன சந்தோஷமா எண்ணணும். ஆண்டவர் எனக்கு என்ன ஒரு பொறுமையை தருகிறார். அதான் அவர் சொல்றாரு யாக்கோபு, நீங்கள் யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இங்க பாக்குறோம் யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். இங்கு அவனுக்கு இருக்கிற அந்த வியாதியை பற்றி இங்க சொல்லப்படுகிறது. யோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை என்ன செய்தான்? வாயிட்டான் என்று பார்க்கிறோம். இத நாம் அநேக நேரங்கள்ல யோபுக்கு ஏதோ வியாதியை ஆண்டவர் என்ன செஞ்சு அனுப்புனான்னு சொல்றது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும், வேற இடமே இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பற்கள் முழுவதும் பருக்கை கற்களால் அவன் நினைச்சிருந்தான். அப்படி பெண்களால் அவன் நினைச்சிருந்தான். ஆண்டவர் வாயிட்டார். நம்ம கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வியாதி, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இங்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் தொடங்கி அவனுடைய கொடிய பற்கை, அது எப்படி இங்க பார்க்கிறோம். 8ஆம் வசனம், அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் என்ன செஞ்சான்? அவன் வாதிக்கப்பட்டான். அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும். இன்னும் உம்முடைய உத்தமத்துல உறுதியா நிற்கிறீரோ என்று அவன் சொல்றான். அவன் பார்க்கிறான். அந்த வியாதியை பார்க்கும் பொழுது மனைவி அவனிடத்துல வர முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நாற்றம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால வரைக்கும் அவனுடைய வியாதி இருக்கிற பார்த்து மனைவி அவனிடத்துல கிட்ட எனக்கு வர முடியல. பிந்தின பாதியை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய தோழர்கள் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புலியை இணைச்சிருந்தார்கள், தூற்றிக் கொண்டார்கள். அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய தோழர்கள் வரும்பொழுது, அவன் சிநேகிதர்கள் வரும்பொழுது தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவனை ஆளை அடையாளமே தெரியல. அவன் வேணும் அப்படின்னு சொல்லுகிறது. அவனை பார்க்கும் பொழுது அவனை உருத்தெரியாமல், அவன் ஆள் அடையாளம் தெரியாம அவன் என்ன செஞ்சாங்க? அழுது
தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைமையில் நினைச்சாங்க. யோபுனுடைய நிலைமையை பார்த்து அவங்க பரிதவிக்கிறாங்க. பார்த்து பிந்தின வசனம் பார்க்கிறோம், 13 வசனம். வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பக்கமும் இத்தனை நாள் 7 நாள் ஆண்டான். அவனுடைய வியாதியை பார்த்து 7 நாள் அவன்கிட்ட பேசவே முடியல. அந்த அளவுக்கு வியாதி. அப்படின்ற தேவன் அவனது யோபுவை அநேகமாய் அவனை ஆசீர்வதித்தார். வேதம் அப்படிதான் சொல்றது. அவனை ஆசீர்வதித்தார். ஆனா அவனுக்கு இருக்கிற வியாதியை, ஏன்னா பொறுமை, அவன் அந்த அளவுக்கு பொறுமையா இருந்தான். எவ்வளவோ காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்த போதிலும், எவ்வளவு நன்மையான காரியம் நடந்த போதிலும் தேவன் அனுபவித்தான் அப்படியே ஏற்றுக்கொண்டான். அவன் சொல்கிற 9 10 பார்க்கிறோம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாய். அவர் சொல்றார், உத்தமத்தில் உறுதியா நிக்கிறதோ தேவனை தூசித்து ஜீவனை விட்டு தீமையும் பெற வேண்டாம். இது யார் சொல்ல முடியும்? நான் இப்படி சிந்தித்தேன். இது யார் சொல்ல முடியும்னா பொறுமையா இருந்தவங்க தான் சொல்ல முடியும். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையா இருக்கும் பொழுதுதான் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா. இதெல்லாம் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அவன் சொல்றான், ஆண்டவனே, அவன் சொல்றான், மனைவியத்தை பார்த்து சொல்றான், எவ்வளவோ நன்மையை பெற்றிருக்கோம், தீமையும் பெற வேண்டாமா. யார் சொல்ல முடியும்னா பொறுமையா இருக்கிறவங்களா. நாம் எந்த அளவுக்கு நாம் பொறுமையா இருக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை நம்ம உணர முடியும். கடந்த நாட்கள்ல தேவன் செய்த எவ்வளவோ நன்மைகளை எண்ணி பாருங்க. எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ நாள்கள் அவர் நம்மளை எவ்வளவாய் வனாந்தரத்தில் நடத்தி வந்து அநேக அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்து நம்ம குடும்பத்தை எவ்வளவாய் நேசித்து நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களும் அவர் என்ன செய்து கொண்டே வந்திருக்கிறார். ஆனா நாம என்னைக்காவது ஆண்ட நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாம் மனைவியிடத்திலே புருஷன் நம்ம சொல்லியிருக்கிறோமா? சொல்லு. ஆனா நன்மையே நம்ம நினைச்சிடும். தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாவே செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா யோபு சொல்ற, நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா தேவனை. ஆனா இந்த நாள்ல நாம் தேவன் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சிட உணராம இருக்கிறோம். திடீர்னு ஒரு கஷ்டம் வந்தா எவ்வளவு தூரம் நம்ம முறுமுறுக்கிறோம் தெரியுமா? பொறுமை இல்லாதனால்தான் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அநேக அற்புதங்களை அடையாளங்களும் பார்த்தாங்க. ஆனா தேவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமா என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. தாங்க ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளையும் அற்புதங்களையும் எண்ணிச்சுட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. இதே போலதான் தேவன் எவ்வளவோ ஐசியமாய் நடத்தி வந்திருக்கிறாரு. ஆனா நமக்கு நேரிட்ட சோதனை பிரச்சனைகளை அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நம்ம நினைச்சிடும், மறந்து விட்டு தேவனுக்கு விரோதமா நினைச்சிடும், முறுமுறுக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தோமானால் தான் தேவன் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சு உணர முடியும். பொறுமையற்ற தன்மை நம்மிடத்தில் இருக்கிறனால்தான் தேவன் செய்த நன்மைகளை நம்ம என்ன ஒரு நாள் உணரவே முடியல. எவ்வளவோ ஐசியமாய் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறாரு. பொறுமை இல்லாதனால்தான் தேவனுக்கு விரோதமாய் நினைச்சிடும், முறுமுறுக்கிறோம். நம்ம அறியாமலே தேவனுடைய வார்த்தைகளை நினைச்சிடும், அவமதிக்கிறோம். தேவன் பெரியவர் என்பதை மறந்து விட்டு தேவனை நினைச்சா மறுதளிக்கிறோம். அப்ப இந்த நாள்ல, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா பகுதியிலும் எனக்கு ஆண்டவரே பொறுமையை தாங்க. ஆண்டவரே, என் வாயிலிருந்து அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் வரட்டும், அது அநேகரை நினைச்சிட்டு உயிர்ப்பிக்கட்டும். பொறுமையற்ற வார்த்தைகள் நம்முடைய சூழ்நிலையில பார்க்கும் பொழுது, குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், வேலை செய்யத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அநேக நேரத்துல பொறுமையற்று நம்ம பேசின வார்த்தைகள் எத்தனை தெரியுமா? அது அநேகரை நினைச்சிருக்கணும் பாதித்து இருக்கிறது, அநேகரை வேதனை உண்டாக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா என்னிடத்துல பொறுமை இல்லை. என்னோட வாழ்க்கையில தேவன் அனுபவித்தது எல்லாம் நன்மைக்காகவே தான் அனுபவித்திருக்கிறார் என்று சொல்லி நான் என்னன்னால்தான் எனக்கு கோபமும் எரிச்சின்னு வர்றதுனால இந்த யோபை போல நான் சொல்ல முடியல. நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? எவ்வளோ நன்மையை பெற்றிருக்கிறேன். ஆனா தீமை எப்படிப்பட்ட தீமை? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் என்ன செஞ்சான்? சுரண்டி கொண்டே இருந்தான். இந்த நல்ல தேவனே, இந்த நல்ல ஒரு பொறுமையை தாங்க. அந்த யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, பொறுமையுள்ளே பாக்கியவான்கள் என்கிறோமே. ஆண்டவரே, நான் பொறுமையா இருந்து அந்த பாக்கியம் பெற்ற ஜனமாய் நான் நினைச்சதை மாறட்டேன். ஆண்டவரே, என்னிடத்துல ஆண்டவர் நல்ல நம்மிடத்துல அதிகமாய் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, ஜீவனோட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படணும் அப்படின்னா தேவன் வாக்குத்தத்தம் செய்த உண்மையிலிருந்து எண்ணி பொறுமையோட காத்திருக்கணும். ஆபிரகாம் அப்படிதான் காத்திருந்தான். அவனுடைய சாரோடைய கற்பம் செத்து போயிட்டு அநேக வருடங்கள் ஆயிற்று. ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்னார். ஆனா என்ன வேதம் என்ன சொல்லுது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெருமுடிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆனா நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். நான் எந்த அளவுக்கு நான் பொறுமையா இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எங்களை நிறைவேறும். ஆண்டவரே, இந்த நாட்களில நம்முடைய வார்த்தைகள் என்னை நிறைவேறட்டும். நம்முடைய ஐசியங்கள் அற்புதம் காணும்படியாக இன்னும் நான் நினைச்சிட்டோம், பொறுமையா இருக்கட்டும். காண ஒரு கல்யாணத்துல அங்க திராட்சை ரசம் குறைவுபட்டுட்டு உடனே மரியாதை எண்ணிச்சார், ஓடி வந்து ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரல, நான் எப்போ என் வேலை வருது? ஆண்டவர் எண்ணிச்சினாரு, பொறுமையா இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கும்?
திடீர்னு ஒரு காரியத்தை இன்னைக்கு நடக்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தில் அற்புதத்தை செய்யுங்க, திடீர்னு ஒரு காரியம் நடக்கணும் என்று சொல்லி தான் நம்முடைய வேலை என்ன அப்படின்னா சீக்கிரமா இருக்கிறது. எப்பொழுதும் நம்முடைய வேலை ரெடியா இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் எப்போ செய்ய சித்தமா இருக்கிறாரோ அப்பதான் ஆண்டவர் தம்முடைய வேலையை நிச்சயம் செய்வார். அப்படி என்ற ஆண்டவரே இதனால என் வாழ்க்கையிலும் தண்ணி ரசமாக என்னச்சுங்க மாற்றுங்க ஆண்டவர். நான் இன்னும் என்னச்சிட்டோம், பொறுமையா இருக்கட்டும். ஆண்டவர் செய்தார்னா அது அற்புதம், அது அதிசயமாக இருக்கும். அவர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகும் பொழுது இன்று காணாம எய்த்தனை நீ நினைச்ச மாட்டேங்க, காணாம நீங்க சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம சும்மாவே இருக்கிறோம். நாமளே ஒரு காரியத்தை செய்து இரவெல்லாம் தூங்காம அந்த சகோதரர் என்ன சொன்னா, அவருக்கு என்ன வார்த்தை சொல்ல, நாளைக்கு இந்த காரியத்தை நான் என்ன செய்ய என்று சொல்லி அநேக உபாய தந்திரங்களை தேடி 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 கடைசியில முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லாமல் போயிடும். அற்பமான ஆரம்பம் பிறந்த முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். தேவன் முடிவு சம்பூர்ணமாக்க அவர் உண்மையில இருக்கிறார். ஆனா நாம என்ன அநேக உபாய தந்திரங்களை தேடுகிறோம். நம்ம வேலையை குறித்து, நம்முடைய பிரச்சனை குறித்து என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று சொல்லி அநேக வழிகளை தேடி கடைசியில் அங்க என்ன இல்லைன்னா சம்பூர்ணம் இல்லை. அங்க என்ன இல்லை, நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் நம்ம இடத்துல இல்லை. ஏன் அப்படின்னா எவ்வளவு வேகமா போறோம் அந்த அளவுக்கு நம்ம வேகத்தை. ஆனா இன்று காலம் எய்த்தினை எண்ணிக்க மாட்டேங்க காரணம். ஆனா ஆண்டவர் செய்து என்ன அப்படின்னா ஒரு எய்த்தின் கூட எண்ணிச்சல மீறல, எல்லாரையும் அந்த கடையில் ஆழத்தை எண்ணிச்சிட்டாரு, அமிழ்த்து போட்டாருன்னு தான் வேதம் சொல்லுது. ஆனா நீங்க சும்மா இருங்கள், உங்களுக்காக கத்தர் எண்ணிச்சுவார், யுத்தம் பண்ண. அப்ப என்ன நல்ல ஆண்டவரே நான் சும்மா இருக்கட்டும் ஆண்டவரே, நீர் எனக்காக எண்ணிச்சிங்க, யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் எண்ணிச்சிட்டோம், பொறுமையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் யுத்தம் செய்யறதை நம்ம எண்ணிச்சு காணட்டும். தேவன் நம்ம மத்தியில இடைபடுகிறத நான் எண்ணிச்சிட்டோம், பொறுமையா இருக்கணும். நீங்க எண்ணிச்சிங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று எண்ணிச்சிங்க அறிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நான் அமர்ந்திருக்க வேண்டியிருக்கு. நான் எந்த அளவுக்கு அமர்ந்திருந்தனோ அப்பொழுதுதான் தேவன் யார் என்பதை நான் காண முடியும். நான் அமர்ந்திருக்கல அப்படின்னா தேவன் என்னோடு கூட இடப்படுகிறத நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டு இந்த நாள்ல என்னோடு கூட இடப்படுகிறத நான் பார்க்கட்டேன் ஆண்டவரை. இங்க பார்க்கிறோம் ரோமர் 7 நிருபம் 12ஆம் அதிகாரம். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கிறார் 12:19, பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தள்ளி அவன் தலையின் மேல் குவிப்பாயே. பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரிய, நானே என்ன செய்வேன், பதில் செய்வேன். பழி வாங்குதல் யாருக்குரிய, எனக்குரியதான், நான் தான் பதில் செய்வேன் அப்படிங்கிறாரு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நாம தான் மற்றவங்களுக்கு என்னச்சோம் பழி வாங்க துடிக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த காரியத்தை ஒரு சகோதரனோ இல்லை என்றால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை வேலை செய்கிற இடத்துல நமக்கு எதிராக வந்து அநேக வார்த்தைகள் நம்மிடத்துல காணப்படாத அநேக காரியங்களை சொல்லி நம்மளை துக்கப்படுத்தும் பொழுது, நம்ம வருத்தப்படும் பொழுது நாம என்னச்சுன்னா அமைதியா இருந்த வேண்டும். ஏன்னா பழி வாங்குதல் யாருக்குரியது, ஆண்டவருக்குரியது. ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னச்சு செய்யறதுக்கு நான் என்னச்சுன்னா அமைதியா இருக்கேன். அதான் வேதம் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்கு, நானே பதிவு செய்வேன், நானே பதிவு செய்வேன். நீ என்னச்சு அமர்ந்து நீ அமைதியாக. எந்த அளவுக்கு நாம அமைதியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய காரியம் அது வித்தியாசமா இருக்கு. ஆமா, ஆண்டவருடைய காரியங்கள் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை, அதிசயமான காரியத்தை அவர் செய்யணும் அப்படின்னா ஆண்டவரே எல்லாம் உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் யார்கிட்டையும் நினைக்க கூடாது, பதில் பேசவே கூடாது. இங்க பார்க்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் 27:12, அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் மேல் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவளை கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமா சொல்லவில்லை. அதனால் தேசாதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். பிரதான ஆசிரியர் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் நினைச்சிட ஒன்றும் இல்லை. பிரதான ஆசிரியர் மூப்பர்லாம் அநேக குற்றங்களை சாட்டுறாங்க, அவர் ஒரு பதிலும் சொல்லல. 13ஆம் வசனம், அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாற்றுகளை நீ அவைகளை கேட்கவில்லையா அப்படிங்கிறாரு. கேட்டுட்டு தான் இருக்காரு ஆண்டவர், கேட்கவில்லையாங்கிறாரு. அவரோ ஒரு உத்தரமும் ஒரு வார்த்தையும் மறு உத்தரமா சொல்லவில்லை. அதனால் தேசாதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு மற்றவர்கள் நம்மகிட்ட இருக்கிற பொறுமையை குறித்து அவங்க என்ன செய்யணும், ஆச்சரியப்படணும். மனைவியை பார்த்து புருஷன் என்ன செய்யணும், ஆச்சரியப்படணும். புருஷனை பார்த்து மனைவி என்ன செய்யணும், ஆச்சரியப்படணும். ஓ இவ்வளவு பொறுமைசாலியா இருக்காளே, இவ்வளவு பொறுமைசாலியா இருக்காங்களே என்று சொல்லி
ஆச்சரியப்படணும். ஆனா நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கு? வேதம் என்ன சொல்லுது? அவர் மேல் குற்றஞ்சாட்டுகள் எத்தனையோ, உன்மேல் எத்தனையோ அடுக்கடுக்கா குற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. எத்தனையோ குற்றங்களை தரல. ஆனா தேசாதிபதியை பார்த்து ஆச்சரியப்பட்டார். நாமும் ரட்சிக்கப்பட்டு அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அநேக நாட்களாக பொறுமையை பற்றி சேத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா மற்றவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களா? இதனால நம்ம சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா நம்ம உடனே என்ன செய்யணும் தெரியுமா? பதிலுக்கு பதில் கொடுக்கறவங்கள தான் நம்முடைய வார்த்தை இருக்குது. உடனே பதில் தான். யாரு அது புருஷனோ மனைவியோ அது மாமியாரோ மருமகளோ என்று பார்க்கறது கிடையாது. உடனே நான் என்ன பதில் சொல்லணுமோ அதை உடனே. ஆனா எந்த அளவுக்கு நம்ம அமைதியா இருக்கிறோமோ ஆண்டவர் பார்த்துக்கொள்ளும். ஆண்டவர் அதிசயங்களை அற்புதங்களை நினைச்ச நடப்பிக்காது. நான் இந்த நாள்ல நம்ம காண வேண்டும் என்றால் நாம நினைக்க வேண்டியிருக்கிறது பொறுமையா இருக்கு. எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் நினைச்சு கவனித்து கொண்டே இருக்கார். ஒரு நாளும் ஒருபோதும் அவர் நம்ம நினைச்ச மாட்டார், கைவிடவே மாட்டார். திராணிக்கு மிஞ்சி ஒருபோதும் அது போல எல்லா சூழ்நிலையிலும் திராணிக்கு மிஞ்சி நம்மளை நினைச்ச மாட்டார், சோதிக்க மாட்டார், இடம் கொடுக்கவே மாட்டார். ஒரு அளவுக்கு தான். அந்த அதுக்கு மேல ஒரு பாரத்தை நம்ம மேல நினைச்ச மாட்டாரு, ஏற்றவே மாட்டார். ஆண்டவர் நினைச்சிடும், ஆண்டவர் நான் பொறுமையா இருந்து இன்னும் நான் பொறுமையா இருக்க சொல்றீங்களா என்று நம்ம அங்கலாய்க்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தி பொறுமையா இருக்கிறோமோ அப்பதான் அந்த வேதம் சொல்றபடி யாக்கோபு சொன்னபடி கர்த்தரின் செயலின் முடிவை நினைச்சிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க. கர்த்தர் எப்படி இருக்காராம்? இரக்கமும் மன உருக்கமா இருக்கார், நம்ம மேல கரிசனை உள்ளவரா இருக்கிறார். ஆனா நாம தான் நினைச்சிருந்தோமா, ஆண்டவர் என்னை கவனிக்கலைன்னு சொல்லி நாம நினைச்சிடும் மறு உத்தரவு கொடுப்பதற்கு, மறு வேலைகளை செய்வதற்கு நம்ம எத்தனை படுகிறோம். ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செஞ்சார்? பொறுமை உள்ளவரா இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் காண்பிக்கிற பாதையில் நடக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்துல தங்கட்டும் ஆண்டவரே. அநேகர் ஆச்சரியப்படுற விதமாய் இந்த நாள்ல நான் நினைச்சிட்டோம் பொறுமையா இருக்கட்டும் ஆண்டவர். இங்க பார்க்கிறோம் எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 10-11 வாசிக்கிறேன். எபிரேயர் யாராவது வாசிங்க. எபிரேயர் 6. ஆமா, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நம்ம என்ன காரியங்கள் செய்யறோமோ எல்லாவற்றையும் அந்த வார்த்தை நல்லா ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள நம்ம என்ன எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்படுறோம். நான் இன்னும் பொறுமையா இருக்கணுமே, நான் இன்னும் என்னை தாழ்த்தணுமே, இன்னும் என்னை வெறுமையாக்கணுமே என்று சொல்லி அப்படி பிரயாசப்படும் பொழுது அந்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. ஆனா அநேக வேலைகளில நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம ஆண்டவர் என்னைய பார்க்கிறாரா, ஆண்டவர் காரியத்தை செய்யலையே என்று சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறோம். ஆனா ஒரு நாளும் அவர் மறந்து விடுவதற்கு நீதியான காரியத்தை செய்வார். அவர் நீதியான காரியத்தை பின்ன பகுதியை பார்க்கிறோம். 11, நீங்கள் அசதியா இராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறீர்களே நினைச்சீங்க பின்பற்றுங்க. நீங்கள் அசதியாகிறாங்க, நீங்க நினைச்ச சோர்ந்து போயிறாங்க. ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது, ஒரு நாளும் அசந்து போகக்கூடாது. அதான் வேதம் சொல்லுது, தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே, நீங்கள் அசதியாயிராமல் நீங்க சோர்ந்து போயிறாங்க. எப்படின்னா வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலதான் இணைக்கணும். விசுவாசம் இருக்கு, அதோடு சேர்ந்து நீடிய பொறுமையினால்தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனா உடனே இணைச்சது வரவே வராது. திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி இல்லை. நம்ம என்ன மெதுவா நம்ம என்ன ஆசீர்வாதங்கள் என்ன செய்யணும் இருக்கிறதுக்கு நம்ம பொறுமையாய் காத்திருக்கோம். அதான் சொல்ற, அவர்களை பின்பற்றலா இருந்து 12ஆம் வசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவிருந்து அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் ஆசையா இருக்கு. நீங்கள் அப்படிதான் முடிவு வரியந்தமும் நீங்கள் அப்படியே நினைச்சீங்க ஜாக்கிரதையை காண்பிக்க. ஏன்னா அநேகர் உங்களுக்கு முன்பாக ஓடி இருக்காங்க, ஓடிக்கொண்டு இருக்காங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னா வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினால அவங்க நினைச்சிருக்காங்க, சுதந்திரிச்சிருக்காங்க. நீங்க அவங்களை நினைச்சீங்க பின்பற்றுங்க. அந்த நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு இருந்து அப்படியே நினைச்சீங்க கை கொள்ளுங்க. இப்படி சிந்திக்கு பார்க்கும் பொழுது நான் இப்படியா தான் யோசிச்சேன். வில்லியம் கேரி என்ற ஒரு தேவனுடைய மனிதன் நம்ம இந்திய தேசத்துல அவர் ஊழியம் பார்த்தார். அவருடைய வாழ்க்கையில வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஒரு ஆத்மா கூட நினைச்சல ரசிக்கப்படவே இல்லை. அவர் வாழ்க்கை ஆச்சரியமா இருந்தது. 1.5 வருஷம் அவர் எவ்வளவோ ஊழியங்களை பார்த்திருக்காரு தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு. கடைசியில 1.5 வருடம் கழித்து தான் ஒரு நபர், ஒரு அருமையான ஒரு வித்துவான், தமிழ் வித்துவான், அந்த புலமை பெற்றவர், அவர்கிட்ட போய் ஆண்டோட போய் சொல்லும் பொழுது அவரு ஆண்டை ஏற்றுக்கொண்டார். அது ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக நம்முடைய இந்திய தேசத்தில் ஹிந்தி மொழி மற்ற மொழியில அவர் என்ன செஞ்சார் நான் படித்தேன். அப்படி சிந்தித்தேன். அந்த தேவனுக்காக ஊழியம் செய்தார்.
தேவனுக்காக தான் இந்த இந்திய தேசத்துக்கு வந்தாரு. 1.5 வருடம். நீ யோசிச்சு பாருங்க. 1.5 வருஷமா ஒரு ஆத்துமா கூட கிடைக்கலன்னா அவர் செய்த ஊழியெல்லாம் எவ்வளவு வேஸ்டா போயிருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அந்த ஒரு நபரை தந்தாலும் அவர் அருமையான ஒரு நபரை தந்தார். ஆனா பிந்தின பகுதியை பார்க்கும் பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதம் நினைச்சிருக்கு அதிகமா இருந்திருக்கு. அதே போலதான் சீனாவில் ஹட்சன் டெய்லர் 3 வருடமா அவரோட வாழ்க்கை 3 வருடமா ஒரு ஆத்மாவும் சந்திக்கப்படல. ஆனா அவரு மரித்த பின்பு அநேக ஆத்மாக்கள் அநேக திருச்சபைகள் எழும்புனது பார்க்கிறோம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? பட்ட பிரயாசத்தை தேவன் நினைச்சல மறந்து விடவே இல்லை. இப்படிதான் அநேக பரிசுத்தவான்கள் பொறுமையாகவே இருந்திருக்காங்க. ஆனா நம்மிடத்தை பார்க்கும் பொழுது உடனே எல்லாம் சீக்கிரமா கிடைக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது நம்ம எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கும் பொழுது நெடுங்காலம் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்கப்படும். விரும்பின வரும்போது எப்படி இருக்குமா? ஜீவ விருச்சம் போல அது நெடுங்காலம் இதயத்தை இழைக்கத்தான் பண்ணும். ஆனா விரும்பின வரும்பொழுது தேவன் செய்யற காரியம் அது எப்படி இருக்குன்னா ஜீவ விருச்சம் போல இருக்கும். அது நமக்கு என்ன செய்யும்? நன்மையை கொண்டு வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? தேவன் நம்மளுக்கு அதிகமாக விரும்புறது ஒரு பொறுமையா தான் இருக்கு. ஆனா இந்த நாள் ஆண்டவரே இன்னும் நான் நம்முடைய சமூகத்துல காத்திருக்கட்ட ஆண்டவரே, நீர் என்னை குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை நினைச்சிட்டு காணட்டும். இங்க பார்க்கிறோம் அப்போ பேதுரு எழுதின நிருபம் 2வது நிருபம். இந்த வார்த்தை கடனுக்கு அதிகமாய் என்னை தொட்ட வார்த்தை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாளராக இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து நினைச்சல தாமதமாவே இல்லை. ஆனா என்ன அப்படின்னா ஒருவரும் நினைச்சக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. அந்த வார்த்தையை பாத்தீங்களா? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவரா பொறுமையில்லாத ஆண்டவரா இருக்கிறார். இன்னும் அவர் ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னா யாருமே நினைச்சக்கூடாது, கெட்டுக்கூடாது. ஒருவரும் நம்ம சபையில வந்திருக்கிறோம். தேவன் விரும்புவது என்ன அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு ஆத்மாவை கூட கெட்டு போறது ஆண்டவருக்கு என்ன இல்லை, சித்தமே இல்லை. நம்ம மேல ஆண்டவர் நினைச்சிருக்காரு, பொறுமையா இருக்கிறாரு. அதன் பின்னால பாக்குறோம் எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரும் மனம் திரும்பணும். பேதுருவிட்ட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பெரிய பாரத்தை கொடுத்துட்டான்னு அப்படியே சிந்தித்தேன். பேதுருவின் இடத்துல அவ்வளவு பெரிய பாரத்தை கொடுத்துக்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதமே பண்ணல. கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து நினைச்சல, தாமதிக்கல. ஏன் அப்படின்னா அந்த வாக்கியத்தை பார்க்கணும். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நம்ம மேல் எப்படி இருக்காரு? நீடிய பொறுமையாக. ஆண்டவரே நான் கெட்டு போகாதபடிக்கு நீர் நினைச்சுக்கிறது நீடிய நான் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அநேக காரியங்களை மனம் திரும்பல. ஆனா ஆண்டவர் எவ்வளவு பொறுமையில இருக்கிறார். நான் அப்படியே செஞ்சுட்டு பார்த்தேன். என் மனைவி ஒரு காரியத்துல மனம் திரும்பணும் அப்படின்னா மனைவி கெடிச்சக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, அவ மனம் திரும்பணும். அதே போல புருஷன், அதே போல பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தான் இந்த நாள்ல தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் வேலை செய்யற இடத்துல நமக்கு எதிரிட்டு ஒரு நபர் வந்து ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னா நாம என்ன எப்படின்னா இந்த வார்த்தையை நான் அப்படியே சிந்தித்தேன். ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் பார்க்கறது போல நான் பார்த்தேன்னா அந்த மனிதன் நினைச்ச கூடாது, கெட்டு போகக்கூடாது. ஆண்டோட ரட்சிப்பை நினைச்சணும் காரணம். அப்ப நான் சகோதரனை கசந்து கொள்வேனா? கசந்து கொள்ளவே மாட்டான். அந்த சகோதரனுக்கு நான் நினைச்சுவேன், ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே அந்த நபர் நினைச்சக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. அந்த நபர் நினைச்சணும், மனம் திரும்பணும். அதே போல மருமகள் மாமியாரையும் மாமியாரும் மருமகளையும் பார்த்தா எப்படி இருக்கும்? ஆண்டவரே எந்த விதத்திலும் நினைச்சக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, இவன் நினைச்சணும், மனம் திரும்பணும். அவர் எப்படி இருக்காராம்? நீடிய பொறுமை. அப்படி என்றால் நானும் யாருமே கெட்டு போகக்கூடாது அப்படின்னா நான் எப்படி இருக்க வேண்டியது? பொறுமையா இருக்க வேண்டியது. நான் எப்படி இருக்க வேண்டியது? இன்னும் என்னை தாழ்த்த வேண்டி இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நினைச்சணும், மனம் திரும்பணும். இன்னும் முந்தின பதியை பார்க்கிறோம் 7வது வசனம். இப்போ 8வது வசனம் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்குது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் நினைச்ச வேண்டாம். அறியாக்கணும். அவருக்கு ஒரு நாள் அது எப்படி இருக்குன்னா 1000 வருஷம். திடீர்னு ஒரு நாள் நான் இப்படி கற்பனை படி பார்த்தேன். ஆண்டவர் சொல்றாரு, காலையில எழுந்திருத்து இந்த நாள்ல உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு அப்படின்னா அது எத்தனை நாள் ஓடும்? 1000 வருஷம் ஓடும். அப்படிதான் எனக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த காரியத்தை நீங்க நினைச்ச வேண்டாம். நம்ம அறியணும் ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்காரு. ஆண்டவரே இந்த நாள்ல நான் மனம் திரும்பணும், நான் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரே என் மேல பொறுமையெல்லாம் இருக்கு. இதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் விரும்புது போல இந்த நாள்ல நான் நினைச்சு பொறுமையா இருக்கேன். ஒரு மருத்துவமனையிலயோ ஒரு வேலை செய்யற இடத்துலயோ இல்லை என்றால் ஒரு பஸ்ல போகும் பொழுதோ நம்ம அறியாமலே காத்திருக்க வேண்டியது. இன்னைக்கு நிறைய இடத்துல என்னன்னா அமைதியா இருக்க வேண்டியது, காத்திருக்க வேண்டியது. ஆனா கடந்த நாட்கள்ல ஒரு மருத்துவமனையில இருக்கும்பொழுது அவங்க சொல்லிட்டாங்க,
2 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு 2 மணி நேரம் இங்க உட்கார்ந்து இருக்கவா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். அங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒண்ணும் இல்லை. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல என்கிட்ட பேசினது என்ன அப்படின்னா, கூட்டம் அதிகமா இருந்தது. அப்ப ஆண்டவர் இந்த நாள் இந்த வேளையில ஆண்டோடைய வார்த்தையை காலையில வாசித்த வார்த்தையை தியானிக்க வேண்டியது ஆவியான உணர்த்துறாரு. உடனே எனக்கு அது பிரயோஜனமா இருந்தது. அதோடு மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களுக்காக எனக்கு என்ன ஜெபம் பண்ண முடிந்தது. நான் அவங்களை குறித்து ஒரு கரிசனை இருந்தது. ஓ, இப்படிப்பட்ட வியாதியோட வந்திருக்கிறாங்களே, சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும் எவ்வளவு போராட்டம், எத்தனை பேரு தங்களுடைய சொத்தெல்லாம் வித்து அநேக பணம் தேவைப்படும், அவங்க எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது அவங்களுக்காக நினைச்சீங்கன்னா நான் ஜெபம் பண்ண முடியும். அப்பதான் நான் யோசிச்சேன், 2 மணி நேரம் பொறுமையா இருக்கு நல்லதான். இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குறாரு. இல்லை அப்படின்னா வீட்டுல இருந்தா அப்படி நேரம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆண்டவர் அதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி இருக்காரு. அப்படி என்றால் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அது தாமதமானா ஏதோ ஆண்டவர் நன்மைக்காக தான் செய்யறாரு. நான் என்னை நானே ஆராய்ந்து பார்க்கணும். நான் எதுக்காக ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆண்டவர் எனக்காக என்னை எதுக்காக தெரிஞ்செடுத்தார், அதுக்குதான் ஆண்டவர் என்ன செஞ்சா எனக்கு ஒரு நேரத்தை கொடுக்குறாரு. ஆனா வீட்டுல அப்படி இருப்போமா? இருக்கவே மாட்டோம். ஆனா ஒரு இடத்துக்கு அனுப்பும் பொழுது எந்த அளவுக்கு தேவன் தாமதிக்கிறாரோ, ஒரு தாமதம் ஆகுதோ, உடனே நான் நினைச்சணும், ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட நான் இருக்கிறேன், அதை என்னை நானே ஆராய்ந்து போறேன். மற்றவர்களுக்காக நினைச்சு கரிசனை கொள்ள முடியுது. இல்லை அப்படின்னா அது நேரம் இல்லைன்னா நான் அந்த நாள்ல அவனுக்கு நான் ஜெபிச்சிருக்க மாட்டேன். அவர்களை குறித்த ஒரு கரிசனை இல்லை. இன்னைக்கு கரிசனையும் தரிசனம் நிறைந்தவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த நாள்ல நம்ம பொறுமையாகவும் காத்திருக்க வேண்டியது. அப்படி என்றால் எல்லா சூழ்நிலும் தேவன் எனக்கு அனுமதிக்கல அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீ இந்த காரியத்து என்னை தாமதிக்க பண்ணனால உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என்னை நானே நினைச்சிட்டோம், ஆராய்ந்து பார்க்கட்டும் ஆண்டவரே. நான் பொறுமையா இருந்து வாக்கு தத்தமான ஆசீர்வாதத்தை நினைச்சணும், அவ்வளோத்தையும் முழுவதுமா நான் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே. நான் அநேக பரிசுத்தவான்கள் போல நான் அந்த வாழ்க்கையை நான் பின்பற்றுகிற உண்மையாகவே நான் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நிச்சயமாகவே அந்த தேவன மாதிரி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம நிச்சயம் நிரப்புவார். இங்க பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் கடந்த நாள்ல வாசித்த அந்த பகுதி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரரை நிச்சயம் விளங்க பண்ணுகிறோம். அப்போ பவுல் தன்னோடு கூட இந்த தீத்து வைத்து அவர் சொல்றார், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு கொரிந்தி சபைக்கு எழுதுறார், நாங்கள் யாதொன்றிலும் இடர் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக எவ்விதத்தினாலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்க பாக்கீங்களா, கொரிந்தி சபைக்கு எழுதுறாரு, எந்த விதத்தினாலும் நாங்க யாரா விளங்க பண்றோம்? தேவ ஊழியக்காரன், தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி சவாலை சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வருஷம் பார்க்கிற 4ஆவது வசனம், மிகுந்த பொறுமை. அந்த வார்த்தையை நான் கடந்த நாட்கள் அதிகமாக கேட்டு, நாங்க தேவ ஊழியக்காரரை நினைச்சிடோம், விளங்க பண்ணுகிறோம், என்ன வேணும்? மிகுந்த பொறுமை. மிகுந்த பொறுமை. அந்த பொறுமையா இருந்ததுனால நாங்க தேவ ஊழியக்காரரை நினைச்சிடோம், விளங்கப்படுங்க. கடைசியை பார்க்கிறோம், அநேக காரியங்கள் 10வது பின்பாகத்தை பார்க்கிறோம், சகலத்தையும் உடல்களாகவும் எங்களை எண்ணிச்சிடும் விளங்க பண்ணுகிறோம். நாங்க பொறுமையா இருக்கிறது நாங்க எண்ணிச்சிடும் விளங்க பண்ணுவோம். ஆகவேதான் கொரிந்தி சபைக்காக அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாரு, எவ்வளவு தூரம் அவர்களுக்காக அனுபவப்பட்டு தேவனுடைய சமூகத்துல காத்திருந்திருப்பாரு. ஆகவேதான் தைரியமா சொல்றாரு, நாங்கள் மிகுந்த பொறுமையிலும். ஆகவேதான் அநேக நிருபங்களை அநேக சபைகளை அவர் நினைக்க முடிஞ்சது, சாபிக்க முடிஞ்சது. அப்படி இந்த நாள்ல நான் ஒரு தேவனுடைய மனிதன் அப்படின்னா என்கிட்ட என்ன காணப்படணும்? மிகுந்த பொறுமை காணப்படும். பிந்தின பைய பார்க்கணும், 11:12. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச தெரிஞ்சிருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நினைச்சிருக்கு நெருக்கம் அடைந்திருக்கிறது. நாங்க தேவ ஊழியக்காரர் இருக்கிற பொறுமையா இருக்கிறனாலதான் இன்னைக்கு உங்கள் உள்ளம் தான் எங்களை குறித்து நெருக்கம் அடைஞ்சிருக்கு. ஆனா எங்க உள்ளம் ஒரு நாளும் நினைச்சல நெருக்கம் அடையவே இல்லை. நீங்கள் தேவனுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்களை செய்றீங்க, ஆனா எங்கள் உள்ளம் எப்படி இருக்குன்னா பூரித்து இருக்குன்னு சொல்றேன். எப்படி எழுதுறா பாருங்க, கொரிந்தி சபையை பார்த்து எங்கள் இருதயம் நினைச்சிருக்கு பூரித்து இருக்குன்னு சொல்ல. ஏன்னா பொறுமையா இருக்கிறவங்க தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நினைச்சல நெருக்கம் இல்லை, உங்கள் உள்ளம் தான் எங்களை குறித்து நினைச்சது. நாங்கள் எப்பொழுதும் நினைச்சிடோம், எங்கள் வாய் உங்களோட எப்பொழுதும் பேச திறந்து, எப்பொழுதும் உங்களிடத்துல நினைச்சிடோம் பேச திறந்துருக்கு, சமாதானம் பண்ணதுக்கு நாங்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கோம். ஏன் அப்படின்னா நாங்க பொறுமையுள்ளலா இருக்கிறோம். தேவன நாட்கள்ல நம்மளுக்கு அதுதான் அதிகமா விரும்புறேன். ஆண்டவரே, இந்த நாள்ல ஒரு பொறுமையுள்ளலாய் நாங்கள் காண்பிக்கட்டும். அநேகர் எங்களை பார்த்து நினைச்சிட்டோம், ஆச்சரியப்படட்டும். பொறுமையினாலே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எங்க நினைச்சிட்டோம், சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, யோபை போட ஆண்டவர் முடிவை நாங்க எண்ணிச்சிட்டு காணட்டும். எங்க குடும்பத்துல யோபுல அப்படின்னா எனக்கு குறித்ததே கர்த்தர் என்ன செஞ்சுவாரு, நிறைவேற்றுவார். எப்படி நிறைவேற்றுவார்? நான் பொறுமையா இருந்தாதான் தேவன் எனக்கு குறித்த நிறைவேற்ற நான் காண முடியும். இல்லை அப்படின்னா பொறுமையற்ற தன்மை நானே ஒரு காரியத்தை தேடி
கிடைச்சி அதை பார்க்கும் பொழுது அங்க வாக்குவாதம், சண்டை, ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையும் ஒத்துப்போகாத தன்மை. ஏன் அப்படின்னா நானே எடுத்துக்கொண்ட முடிவுதான். எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நான் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கும் பொழுதுதான் தேவன் ஏற்ற காலத்தில், வேதம் அப்படின்னு சொல்றது, ஏற்ற காலத்தில் வர்ச்சிக்க பண்ணுவார். ஏற்ற காலத்தில் ஒரு குமாரனை பெறுவார். ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தி முடிக்க பலத்தை கைக்கு நினைச்சிங்க அடங்கி இருக்கு. ஏற்ற காலத்தில் தேவன் நம்ம உயர்த்துவார். ஆனா அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கி பொறுமையா இருந்து, ஆண்டவரே நம்முடைய கைக்குள்ள நினைச்சிட அடங்கி இருக்கேன், ஆண்டவரே நான் ஏற்ற காலத்தில் உங்களுடைய நன்மையை நாம் காணட்டும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை காணட்டும் என்று சொல்லி முழுதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவன் மகிமையான காரியங்களை மத்தியிலே செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாங்க. நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். சுருக்கமாக தெரிஞ்சு